ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்பிரண்ட் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹவு டு ரீட் என்சிஆர்டி ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். ஸோ இந்த ஹோல் வீடியோ ஃபுல்லாகவே யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் இருக்க போகுது. டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த சாப்டரில் ஈச் அண்ட் எவ்ரி லைன் ரீட் பண்ணி இதில் வந்து எப்படி யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எப்படி வந்து அதை இன்கார்பரேட் பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க புக் பார்த்திங்கன்னா கிளாஸ் 8 சோஷியல் சயின்ஸோட என்சிஆர்டி ஆர் பாஸ்ட் 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட் ஸ்டார்ட். இது பார்த்திங்கன்னா மாடர்ன் இந்தியாவோட பேசிக் புக்காக இருக்குது ஃபார் ஐஏஎஸ் ப்ரிப்ரேஷன், யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் பார்த்திங்கன்னா 2, பிகாஸ் சாப்டர் 1 ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஆனால் வந்து அது நீங்கள் ரீட் பண்ணலாம். பட் இதில் வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப என்ரிச்சாக இருக்குது. ஸோ கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுல சொல்லி கொடுத்தா பெட்டராக இருக்கும்ட்டு மை பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அதனால் ஸோ இது எப்படி இருக்க போகிறோம்னா ஈச் அண்ட் எவ்ரி லைன் இந்த சாப்டரில் ரீட் பண்ணி அது வந்து யூபிஎஸ்சிக்கும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆஃப்கோர்ஸ் இந்த சாப்டர் நான் ஆல்ரெடி ரீட் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்கேன். பட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்டர் 2 ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி. Aurangzeb was the last of the powerful Mughal rulers. He established control over a very large part of the territory that was known as India. After his death in 1707, many Mughal governors and big zamindars began asserting their authority and establishing regional kingdoms. As powerful regional kingdoms emerged in various parts of India, Delhi could no longer function as the effective center. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேரலம்னா தெரியுதுன்னா அவுரங்கசீப் தான் லாஸ்ட்டு பவர்ஃபுல்லான ஒரு முகல் ரூலராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுதுன்னா ரீஜனல் கிங்டம்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் வேரியஸ் பார்ட்டில் வந்து எமர்ஜ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லி வந்து சென்ட்ரல் பாயிண்ட்டாக இல்லை. அதாவது நம்ம இப்போ இருக்க சென்ட்ரல் பார்லிமெண்ட் முன்னாடியே டெல்லி வந்து முகலுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ முகல் டிக்ளைன் ஆகிறதுக்கப்புறம் அந்த சென்ட்ரல் பாயிண்ட்டாக இல்லை அப்படின்றத நம்மளுக்கு சொல்ல வராங்க இந்த பாயிண்ட்டில். By the second of the 18th century, however, a new power was emerging as a political horizon, the British. ஸோ பொலிட்டிக்கல் ஹாரிசானா எப்படி செகண்ட் ஆஃப் த 18th century யார் வராங்கன்னா பிரிட்டிஷ் வந்துட்டு இருக்காங்களாம். Did you know that the British originally came as a small trading company and very reluctant to acquire territories? How then did they come to the master of a vast empire? In this chapter, you will see how this came out. ஸோ இது பேசிக்கலி ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். East India Company comes east. In 1600, the East India Company acquired a charter from the ruler of England, Queen Elizabeth I. ஸோ 1600 வந்து குயின் எலிசபெத் கிட்டே வந்து இவங்க சார்ட்டர்ன்ட்டு ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ கம்பெனி வந்து அக்வயர் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். கிராண்டிங் இட் த சோல் ரைட் டு ட்ரேட் வித் த ஈஸ்ட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சோல் ரைட் டு ட்ரேட் வித் ஈஸ்ட் அப்படின்றாங்க. திஸ் மீன் தட் நோ அதர் ட்ரேடிங் குரூப் இன் இங்கிலாந்து குட் கம்பீட் வித் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. வித் திஸ் சார்ட்டர் த கம்பெனி குட் வென்ச்சர் அக்ராஸ் த ஓஷன்ஸ் looking for a new lands from which it back to Europe to sell higher prices. The company did not have to fear competition from other English trading companies. Mercantile trading companies in those days made a profit primarily by excluding a competition so that they could buy cheap and sell dear. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு சார்ட்டர் ஆக்ட் வந்து எதுக்காகனா அந்த கம்பெனி மட்டும்தான் எது கொடுத்துருக்காங்க குயின் எலிசபெத் ஈஸ்ட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு. அது எதுக்காகனா காம்படிஷனே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து வேறு எந்த ஒரு ட்ரேடிங் கம்பெனியும் அந்த ஈஸ்ட்டில் போய் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு கம்பெனி தான் பண்ணும். அதுக்கான ஒரு ரைட்டை தான் குயின் எலிசபெத் I கிட்ட இருந்து இங்கே வாங்கிட்டு வந்திருக்காங்க. The Royal Charter, however, could not prevent other European powers from entering the eastern market. By the time the first English ships sailed down the west coast of Africa, round the Cape of Good Hope, and crossed the Indian Ocean, the Portuguese had already established their presence in the western coast of India and had their base in Goa. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா த போர்ச்சுகீஸ் had already established their presence in the western coast of India and had a base in கோவான்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து கோவாவில் வந்து பேஸே வச்சுட்டாங்க போர்ச்சுகீஸ். அப்போது இங்கிலீஷ் வரத்துக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோனாலஜிக்கல் ஆர்டராக யாரெல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்தா அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னா இங்கிலீஷ் இருக்காங்க, போர்ச்சுகீஸ் இருக்காங்க, டச் இருக்காங்க, ஃப்ரெஞ்சு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் தெரியும் என்னென்னா போர்ச்சுகீஸுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க, இங்கிலீஷ்க்கு முன்னாடியே.
ஸோ போர்ச்சுகீஸ் தான் ஃபஸ்ட் வந்திருக்காங்க, அதுக்கடுத்து இங்கிலீஷ் வந்திருக்காங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஸோ இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே, லெட்ஸ் see next. In fact, it was Vasco da Gama, a Portuguese explorer, who had discovered this sea route to India in 1498. By the early 17th century, the Dutch too were exploring the possibilities of trade in the Indian Ocean. Soon the French traders arrived the scene. ஸோ இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்க இந்த சீனில் அப்படின்றத இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Okay, next. The problem was that all the companies were interested in buying the same things. The fine qualities of cotton, silk produced in India had a big market in Europe. Pepper, cloves, cardamom, cinnamon too were great in demand. Competition amongst the European companies inevitably pushed up the prices at which these goods could not be purchased, and this reduced the profit and could be earned, and the only way to trading companies could flourish was by eliminating the rival competitors. The urge to secure markets therefore led to fierce battle between the trading companies. Through the 17th and 18th century, they regularly sank each other's ships, blockaded routes and prevented the rivalship from the moving supplies. ஸோ என்ன தெரியுதுன்னா, அவங்க உள்ளே அடிச்சுக்கிட்டாங்க. ஷிப்பில் வரும்போதே அவங்க மாற்றி ப்ராப்ளம் பண்ணிட்டு, ஸோ யாருமே வரக்கூடாத அளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கேப் ஆஃப் குட் ஹோப் பார்த்தோம்ல, எங்கே பாருங்கள். ஸோ பிரிட்டிஷ் இங்கே இருக்காங்க. பிரிட்டிஷ்லேருந்து ஆஃப்ரிக்கா இருக்குது. ஆஃப்ரிக்காவில் வந்து இதுதான் கேப் ஆஃப் குட் ஹோப். அதுக்கு அடுத்தது வந்து இந்தியன் ஓஷன் வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ பாம்பே இருக்கு இல்லையா, அது கீழே வந்து கேரளா இருக்கும், கோவா இருக்குது, கோவா அப்புறம் கேரளா. ஸோ கோவாவில் வந்து ஆல்ரெடி போர்ச்சுகீஸ் வந்து செட்டில்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸில் தான் 18th சென்ச்சுரிக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளே யாரெல்லாம் ட்ராவல் பண்ணாங்களோ இந்த மூலயமா தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. Goods trade were carried out in the arms and trading posts were protected through a fortification. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹார்ம்ஸ் அண்ட் ட்ரேடிங் போஸ்ட் பை ப்ரொடெக்டட் த்ரூ ஃபோர்டிஃபிகேஷன், அதாவது வந்து கோட்டை மாதிரி ஒன்று கட்டணும் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. திஸ் எஃபர்ட் டு ஃபோர்டிஃபை செட்டில்மெண்ட்ஸ் கேரி ஆன் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் ஆல்சோ லெட் டு இன்டென்ஸ் கான்ஃப்ளிகேட் வித் த லோக்கல் ரூலர்ஸ். த கம்பெனி therefore found it difficult to separate a trade from a politics. Let's see how this happened. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இப்போ எப்படி ட்ரேட் பண்ணாங்க நம்ம பார்த்தோம். ஆனால் எப்படி வந்து ட்ரேடு உள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து எப்படி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டெரிட்டரி அட்டாக் பண்ணாங்க, என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை நம்ம பார்ப்போம். த ஃபஸ்ட் இங்கிலீஷ் The first English factory was set up at the banks of River Hooghly. The first English factory was set up on the bank of River Hooghly in 1651. This was the base from which the companies traded, known at the times of the factors, operated the factory and warehouse and where goods and export were started, and it had offices where company officials sat. As the trade expanded, the company persuaded the merchants and traders to come and settle near the factory. By 1696, it became the building a fort around the settlement. 2 years later, it bribed the Mughal officials into giving the company zamindari rights over 3 villages. So, என்ன தெரியுதுன்னா, the first English factory was set up on the banks of River Hooghly. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். the first English factory was set up in நியர் கொல்கட்டா அப்புறம் நியர் கேலிக்கட் வச்சுருப்போம். இல்லை கேலிக்கட், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ கேலிக்கட், ஆப்ஷன் சி கோவா, ஆப்ஷன் பி கோவா, ஆப்ஷன் சி உக்லி, ஆப்ஷன் டி எண்ணூர். ஸோ இப்போ 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் எதை சூஸ் பண்ணுவோம்? இது ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் இங்கிலீஷ் ஃபேக்ட்ரி வந்து இவங்க வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் இப்போ ஃபேக்ட்ரி வச்சுட்டாங்களா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அது நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து என்ன தெரியுதுன்னா, பை 1698 it began building a fort around the settlement. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபோர்ட் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் முகல் அஃபிஷியல்ஸ் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஜமீன்தாரி ரைட்ஸ் கொடு, 3 villages கொடு. ஒன் ஆஃப் தீஸ் வர் கல்கட்டா, and which later grew into the city of Calcutta or Kolkata as it known today. It also persuaded the Mughal emperor Aurangzeb to issue a farman granting the company right to trade duty free.
அதுவும் இல்லாமல் முகல் எம்பரர் அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா ஃபார்மன்ற ஒரு ரைட்ஸ் கொடுக்குறாரு. ஃபார்மர்னா ஒன்றும் இல்லை, நீ வந்து ட்ரேட் பண்ணலாம் டியூட்டி ஃப்ரீயாக, நீ எதுவுமே ஒரு இதுவும் நம்மளுக்கு கொடுக்க தேவையில்ல, நீ டியூட்டி ஃப்ரீயாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கலாம். அதுதான் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்ப்போம். The company tried continuously to press or more concession and manipulate the existing privileges. Aurangzeb's foreman and for instance had granted only the company the right to trade duty free, but officials of the company who were carrying on a private trade on the side. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கம்பெனிக்கு வந்து ஃபார்மனில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீ ட்ரேட் பண்ணு, டியூட்டி ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு உனக்கு ரைட் கொடுத்துருக்கோம். ஆனால் கம்பெனி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம் தவிர அஃபிஷியல்ஸ் எல்லாமே நீ உங்கள் இஷ்டத்துக்கு உன்னோட பர்சனலான பர்ச்சேசஸை நீ அனுப்பணும், அதாவது சொந்த காசு போட்டு இவங்க வாங்கி உங்கள் சைடில் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே டியூட்டி ஃப்ரீயாக பண்ணுறது வந்து முகல்ஸ்க்கு வந்து பிடிக்கல. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தே வேர் எக்ஸ்பெக்டட் டு பே டியூட்டி, நீ டியூட்டி பே பண்ணணும் இல்லையா, நான் கம்பெனிக்கு மட்டும் தான் டியூட்டி ஃப்ரீ கொடுத்துருக்கேன் ஃபார்மன்ஸில். திஸ் டே ரெஃப்யூஸ் டு பே, கன்ஃபியூசிங் அண்ட் எனாரமஸ் லாஸ் ஆஃப் ரெவென்யூ ஃபார் பெங்கால். ஹவு குட் அ நவாப் ஆஃப் பெங்கால் முர்ஷித் அலி கான் நாட் ப்ரொடெஸ்ட்? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி அந்த முகல் ரூலர் வந்து சும்மா இருப்பார்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து how trade led to battles. ஸோ ட்ரேட் தானே போயிட்டு இருந்தது, எப்படி பேட்டில்ஸ் ஆகிடுச்சுன்றதை பார்ப்போம். தோ ஏர்லி 18th century conflict of between the company and the Nawab of Bengal intensified after the death of Aurangzeb. The Bengal Nawabs asserted their power autonomy as the other regional powers were doing at the time. Murshid Ali Khan was followed by Alwadi Khan, then Sirajuddaula as the Nawab of Bengal. Each one of them was a strong ruler. They refused to grant the company concession, demanded a large tribute for the company's right to trade, denied it any right to mint coins, and stopped it from extending its fortification. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவுரங்கசீப் இறந்துடுறாரு. அவுரங்கசீப் இறந்தது பிறகு முர்ஷித் கான் வராரு. முர்ஷித் அலி கானுக்கு அப்புறம் ஹலிவர்தி கான் வராரு. அவங்க அப்புறம் சிராஜுத்தௌலா வராங்க. ஸோ சிராஜுத்தௌலாலாம் வரும்போது கம்பெனி வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழையிறாங்க. ஆனால் வந்து இது வந்து சக்ஸஸர்ஸ்க்கு வந்து யாருக்கும் பிடிக்கல இதை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வந்து காயின்ஸ் அச்சீவ் பண்ணக்கூடாது, நீ வந்து உன்னுடைய கோட்டையை கட்டுறதை தயவுசெய்து நிறுத்து. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாங்க. அக்வைசிங் த கம்பெனி ஆஃப் டெபிசிட். தி கிளைம் தட் கம்பெனி வாஸ் டிப்ரைவிங் த பெங்கால் கவர்மெண்ட் ஆஃப் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரெவென்யூ அண்ட் அண்டர்மைனிங் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் த நவாப். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இதெல்லாம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயே நீ இன்டர்ஃபியர் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இட் வாஸ் ரெஃப்யூசிங் டு பே அ டாக்ஸஸ், ரைட்டிங் அ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் லெட்டர்ஸ் அண்ட் ட்ரைங் டு ஹியூமிலியேட் த நவாப் அண்ட் இஸ் அஃபிஷியல். இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கம்பெனி சைடில் நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன், உனக்கு வந்து எந்த ஒரு மரியாதையும் கொடுக்க மாட்டேன், அவமானப்படுத்துகிறாங்க பொதுவாக முகல் ரூலர்ஸை, அஃபிஷியல்ஸை. The company on its part declared that the unjust demand of the local officials were ruining the trade of the company and trade could flourish only if the duties were removed. It was also convinced that to expand the trade, it had enlarged its settlements, buy up villages and rebuild its forts. The conflicts led to a confrontation and finally they climbed in the famous Battle of Plassey. ஸோ என்ன ஆச்சுன்னா, பேட்டில் ஆஃப் பிளாஸே அப்படின்றத ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ என்ன இருக்குன்னா, கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னால தான் எனக்கு நஷ்டமாகுது, நீ வந்து மேலே எனக்கு டியூட்டி ஃப்ரீயாக பண்ணு, அது இல்லாமல் லோக்கல்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னுடைய வியாபாரத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, என்னோடய கம்பெனி நஷ்டத்தில் தான் போகுது உங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேட்டில் ஆஃப் பிளாஸே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பார்ப்போம். பேட்டில் ஆஃப் பிளாஸே when Halwadi Khan when Alwadi Khan died in 1756, Sirajuddaula became the Nawab of Bengal. When Alwadi Khan died in 1756, Sirajuddaula became the Nawab of Bengal. The company was worried about this power and keen on the puppet ruler who could willingly give a trade concession and other privileges. So it tried, though without success, to help one of the Sirajuddaula revival become the Nawab, and infuriated Sirajuddaula asked the company to stop meddling in the political affairs of his dominant, stop fortification and pay the revenues. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அல்வதி கான் வந்து இறந்துடுறாருன்னா எப்போ இறக்குறாரு பார்த்தீங்கன்னா,
டைட் இன் 1756. ஸோ 1756 வந்து அல்வர்டி கான் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் சிராஜுத்துல்லா வந்து நவாபா வராரு. நவாபா வந்தது இல்லாமல் இந்த கம்பெனி வாஸ் worried about the கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு ஒரு பப்பட் தான் தேவை, எங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான புத்திசாலியான எந்த ஒரு மன்னனும் தேவைப்படல, எங்களுக்கு வந்து இந்த எது சொன்னாலும் அவன் சரி சொன்னோம், அதுதான் நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க இவங்ககிட்டேருந்து. ஆனால் வந்து சிராஜுத்துல்லா வந்துடுறாரு. சிராஜுத்துல்லா வரணுன்னையும் இந்த கம்பெனிக்கிட்ட என்ன சொல்கிறாரு, நீ பொலிட்டிக்கல் அஃபேர்ஸில் தயவுசெய்து இன்டர்ஃபியர் பண்ணுறதை தயவுசெய்து நிறுத்து, அது இல்லாமல் நீ கோட்டை கட்டுறதை நிறுத்து, நீ வந்து என்னுடைய அதாவது டெரிட்டரிக்குள்ளே இருக்கிற நீ, ஸோ எனக்காக ரெவென்யூஸ் எல்லாம் உன்னால் டிஸ்டர்ப் ஆகுது, ஸோ நீ வந்து டேக்ஸ் கட்டு, ரெவென்யூ பண்ணு அப்படின்றாங்க. ஆஃப்டர் த நெகோசியேஷன் ஃபெயில் த நவாப் மார்ச்டு. ஸோ இதெல்லாம் இது மாதிரி 3 கொள்கை கொடுக்குறாரு, 3 விஷயம் டிமாண்ட் பண்ணுறாரு. இந்த 3த்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது என்னன்னா, ஆஃப்டர் நெகோசியேஷன் ஃபெயில் த நவாப் மார்ச்டு வித் 30,000 soldiers டு த இங்கிலீஷ் ஃபேக்ட்ரி அட் கசிம் பசார், கேப்சர் த கம்பெனி அஃபிஷியல், லாக்டு த ஃபேர் ஹவுஸ், disarmed all Englishmen and blockaded English ships. Then he marched to Calcutta to establish a control over company's fort there. என்ன பண்ணுறாருன்னா, சிராஜுத்துல்லா இவனுக்கு கேட்டு பார்த்து இவங்க ஒரு முடிவுக்கே வரமாட்டாங்க. சரி நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு 30,000 சோல்ஜரை கூப்பிட்டுட்டு மெதுவாக போவோம் அப்படின்ட்டு போய் காசிம் பசார் கிட்டே போகிறாங்க. போயிட்டு கம்பெனி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து லாக் பண்ணிடுறாரு, வேர் ஹவுஸில் போட்டு. இங்கிலீஷ்மென் எல்லாம் வந்து ஆயுதங்கள்லாம் பிடிங்கிட்டு ஷிப்ஸை வந்து பிளாக் பண்ணிடுறாரு. பயங்கரமாக பண்ணிவிட்டு கேல்கட்டாவில் போயிட்டு உட்காந்துட்டு எஸ்டாப்ளிஷ் அங்கே போயிட்டு கல்கட்டாக்கு போகிறாரு. போயிட்டு நம்ம தான் இனிமேல் அப்படின்ட்டு போயிட்டுருக்காரு. இந்த நியூஸ் என்ன பண்ணுறாங்க கல்கட்டாலேருந்து. ஸோ என்ன நடந்து பார்ப்போம். ஸோ ஆன் ஹியரிங் த நியூஸ் ஆஃப் ஃபால் ஆஃப் கல்கட்டா, கம்பெனி அஃபிஷியல் இன் மெட்ராஸ் sent the forces under the command of Robert Clive, reinforced by naval fleets. Prolonged negotiation with the Nawab followed. Finally, in 1757, Robert Clive led the company's army against Sirajuddaula at Plassey, one of the main reasons for. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் போய் கல்கட்டாவில் உட்காந்துட்டாரா, இந்த விஷயம் சும்மா இருப்பானா கம்பெனிக்காரன் நேராக வந்து ஃபோன் அடித்தான். எங்கன்னா மெட்ராஸ்க்கு அடித்து ராபர்ட் கிளைவ் கிட்ட சொல்லியிருக்காரு. ராபர்ட் கிளைவ் கிட்ட இது மாதிரி இப்படி ஆயிடுச்சு, நம்ம இடத்த அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் அவர் என்ன பண்ணிட்டாரு, இதோ உடனே வரேன் அப்படின்ட்டு 1757. ஸோ என்ன பண்ணுறாரு, கிளம்பி போயிட்டு ஆர்மியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு, பிளாசிக்கு போகிறாரு. ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார். ஸோ என்ன பண்ணாருன்னு நம்ம இப்போ பார்ப்போம். வெளியே வந்துடுச்சு. Okay, so the defeat of Nawab was the forces led by Mir Jafar. Actually எனக்கு சாரி, இது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தால் சாரி, பிகாஸ் நான் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு நான் எதில் ரீட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும், இல்லைனா அது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், இல்லைனா இவ்வளோ பெரிய வீடியோ போட்டு ப்ரொடக்ஷனாக இருக்காது. ஸோ அதனால் ஐம் ட்ரைங் டு ஃபிகர். ஓகே, இது ஓகே மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்கேல் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தெரியலனால இது நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, the defeat of the Nawab was the force led by Mir Jafar, one of the Sirajuddaula commanders. ஸோ என்ன இருக்குன்னா, நவாப் வந்து தோத்துடுறாரு. ஏன் தோத்துடுறாருன்னா, மிர் ஜாஃபரால் தான் தோத்துடுறாரு. Never fought the battle, Clive had managed to secure his support by promising making the Nawab after crushing the Sirajuddaula. ஸோ இது எப்போவுமே எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். நீ வந்து அந்த மன்னனை வந்து கொல்றதுக்கு வந்து அதாவது ரிவீட் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு நீ தான் அடுத்த மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. The Battle of Plassey became famous because it was the first major victory the company won in India. ஸோ இது வரையும் ட்ரேட் அஃபேர்ஸில் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸில் இருந்துக்கிட்ட பிரிட்டிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிலே நடத்திட்டாங்க. ஸோ வார்க்கு பேட்டிலுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது என்னென்ட்டு கூகுள் பண்ணி பாருங்கள், அப்போ தான் ஞாபகம் இருக்கும். எல்லாமே ஈஸியாக நீங்கள் செவி வழியாக கேட்குறது நல்லது, பட் ஈஸியாக கிடைக்கிறது வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. கூகுள் தயவுசெய்து பண்ணி பாருங்கள். ஸோ என்சிஆர்டியில் ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள். டிட் யூ நோ அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குல்ல, டிட் யூ நோ ஹவு Plassey got its name? Plassey is an Anglish pronunciation of Palashi, and the place derived its name from the Palash tree known for its beautiful and red flowers that yield kulal, the powder used in the festival of Holi. ஆப்வியஸாக இந்த நேம்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது தான் யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவில், ஆனால் வந்து இந்த மாதிரி படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஸோ அதனால் அப்பப்போ இந்த டியூனோ அப்படின்றதெல்லாம் படிச்சிங்கன்னா போர் அடிக்காமல் போகும். ஓகே,
ஓகே. ஸோ இப்போ வந்து தெரிஞ்சிச்சு சிராஜுத்தௌலா வந்து தோத்துட்டாரு. யாரால் தோத்தாரா? மிர் ஜாஃபரால் தோத்துட்டாரு. யாரால் தோக்கடிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவால். ஸோ இப்போ வந்து 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. ஸோ நானே சொல்லிடுறேன், பேட்டில்ன்றது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடியக்கூடியது. வார்ன்றது நிற்காமல் போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எண்டே இல்லைங்க, அப்படி போயிட்டே இருக்கும். அது மாதிரி நிறைய வார்ஸ் நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேட்டில் தான், ஒரு குறுகிய நாட்களோட சீக்கிரமாக ஒரு எண்டோட முடிஞ்சிச்சு. ஒரு எண்டு கார்டே இல்லாமல் போயிருந்தால் தான் அது வார். எண்டு கார்டு போட்டால் இட்ஸ் பேட்டில். ஓகே, நெக்ஸ்ட் த பேட்டில் ஆஃப் பிளாசி had become the famous because it was the first major victory of the company won in India. ஸோ கம்பெனி வந்து வின் பண்ண முதல் வெற்றி இதான் அப்படின்றாங்க. After defeat at Plassey, Sirajutullah was assassinated and Mir Jafar made the நவாப். இதுக்கு தானே ஆசைப்பட்டா பாலக்கும் வரா மாதிரி. அஃப்கோர்ஸ் இவர் செத்து போயிட்டார், இவர் நவாப் ஆயிட்டார். த கம்பெனி வாஸ் ஸ்டில் அன்வில்லிங் டு டேக் ஓவர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை நான் அந்த மக்களை பார்த்துப்பேன்றது இவங்களோட குறிக்கோள் கிடையாது. நான் நிறைய நல்ல வருவாய் ஈட்டணும், நீ வந்து எனக்கு கேள்வியே கேட்கக்கூடாது, இந்த நாடு, இந்த நாட்டுடைய வளம், இந்த மக்களுடைய உழைப்பு, இதெல்லாம் எனக்கு வேணும். ஆனால் இந்த நாட்டு மக்களுடைய நலமோ இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்க, இல்லை இந்த நாடு வந்து வளம்படுத்துகிறோம், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இதெல்லாம் நான் பண்ணாலும் எனக்கானதாக இருக்கும். என்னுடைய கம்பெனிக்கு வருமானம், என்னுடைய மக்கள் வந்து நல்லா சம்பாதிக்கிறதுக்காக இங்கேருந்து நான் எவ்வளோ சுரண்டிட்டு போக முடியும் இந்தியாவோட வளத்தை அப்படின்றது தான் மொத்த பிரிட்டிஷரோட பார்வையுமா இருந்துச்சு. ஸோ ஓகே, இட் இஸ் ப்ரைம் ஆப்ஜெக்டிவ் வாஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அ ட்ரேட். நான் எவ்வளோ அளவுக்கு ட்ரேடை பெருக்கணும். இஃப் திஸ் குட் பி டன் வித்தவுட் அ கான்குவெஸ்ட் through the help of local rulers who were willing to grant privileges, then territories need not be taken over directly. Soon the company discovered that this was rather difficult, for even the puppet Nawab were not always as helpful as the company wanted them to be. ஸோ இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு வந்து இந்த டெரிட்டரி கொடுத்து நீ கேள்வியே கேட்கக்கூடாது, கேள்வியே நீ கேட்கவே கூடாது. நான் எது சொன்னாலும் சரி சொல்லணும், எது சொன்னாலும் நோ சொல்லணும், நீ சைன் பண்ணணும், உட்காரணும், நில்லுன்னா நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பப்பட்னா என்னென்னா ஒரு பொம்மை ஓகே, ஒரு பொம்மை அரசர் மாதிரி. ஸோ இது மாதிரி எதிர்பார்க்குறாங்க, சரிங்களா. ஆனால் வந்து எல்லா ரூலருமே ரூலராக இருந்து பழகினவங்க. என்ன தான் அவர் மிலிட்ரியில் இருந்தாலும், என்ன தான் அவர் வந்து ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாலும், இதெல்லாம் பண்ணாலும் அவங்க வந்து இந்த நாட்டுடைய மக்கள், இந்த நாட்டிலே இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சில பண்ணணும்னு நினைப்பாங்க, நம்மளுடைய பீப்புளுக்கு நம்ம பண்ணணும், இதெல்லாம் நம்ம தப்பு, இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு எல்லா அரசனும் இயல்பாக ஏதாவது ஒன்றாவது நல்லது செய்யணும்னு நினைப்பான். ஆனால் அதையுமே அவன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான். நீ வந்து இதே ப்ராப்ளம் தான் திருப்பி வந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் இவங்க இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது. ஆஃப்டர் ஆல், they had to maintain a basic appearance of dignity and sovereignty if they wanted to respect from their subject. What could the company do? When Mir Jafar protested, the company deposed him and installed Mir Qasim in his place. When Mir Qasim complained, he in turn was defeated in the battle fought at Buxar. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க மிர் ஜாஃபர் கேள்வி கேட்டாருன்னு மிர் ஜாஃபர் தூக்கி போட்டாங்க. நீ வான்ற மாதிரி மிர் காசிம் தூக்கி போய் அங்கே போட்டாங்க. மிர் காசிமும் கேள்வி கேட்குறாரு, இவங்களுக்கு என்ன பண்ணது இல்லை. அது வந்து ஒரு பேட்டில், அது வந்து இது வந்து 8th ஸ்டாண்டர்ட்னால லைட்டாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் போக நிறைய இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரை தூக்கி போட்டு அவரையும் ஒரு பேட்டில் பக்ஸாரில் வந்து தோக்கடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் மிர் ஜாஃபரையே தூக்கி போட்டாங்க. அவனுக்கு நீயே பரவாயில்ல, நீயே வாண்டு தூக்கி போட்டு மறுபடியும் கூப்பிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம், ட்ரேடில் வந்தாங்க, குயின் எலிசபெத்துக்கிட்டேருந்து பவர் வாங்கிட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட என்னெல்லாம் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் வந்தாங்க. எப்போ வந்தாங்கன்னா 1600 வந்திருக்காங்க. வந்துட்டு யார்கிட்ட, குயின் எலிசபெத்து அவங்ககிட்ட 1 வந்து பவர் சார்ட்டர் ஆக்டுன்றது ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. வந்துட்டு அவுரங்கசீப் கிட்ட வந்து ஃபார்ம் அண்ட் ரைட்ஸை வாங்கிட்டு ட்ரேட்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அவுரங்கசீப் இறந்து போனதுக்கப்புறம் சிராஜுத்துல்லாவை சாவடிச்சிட்டு எதில் சாவடிச்சாங்க, பேட்டில் ஆஃப் பிளாஸே 1757 யார் பண்ணால், ராபர்ட் கிளைவ் பண்ணார். ஸோ சிராஜுத்துல்லா வந்து போன பிறகு அடுத்தது என்ன பண்ணுறாங்க, யார் வரா, மிர் ஜாஃபர் வர்றாரு. மிர் ஜாஃபரையும் தூக்கிட்டு மிர் காசிமை போடுறாங்க. திருப்பி மிர் காசிமை எதில் சாவடிக்கிறாங்க, 1764 பேட்டில் ஆஃப் பக்சரில் பண்ணுறாங்க. ஸோ பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் மிர் ஜாஃபரையே தூக்கி வந்து போடுறாங்க. ஸோ இதான் ஹிஸ்ட்ரி. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இதை தான் பார்த்துருக்கோம்.
எதுக்கு வந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ என்னெல்லாம் பண்ணாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஃபேக்ட்ரி வச்சாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருந்தாங்க பிரிட்டிஷ்க்கு முன்னாடின்றதை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இன்னும் பார்ப்போம். ஓகே, ஸோ driven out of Bengal and Mir Jafar was reinstalled. தின் வந்து மறுபடியும் போட்டாங்க அவரை. The Nawab had to pay rupees of 5 lakh every month, but the company wanted more money to finance his wars and meet the demands of trade and other expenses. ஸோ இப்போ என்னென்னா அவங்களுக்கு பேட்டில் ஆஃப் பிளாஸை வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு. இவங்களை எப்படி நம்ம வந்து தாக்கணுன்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன் இவங்களை தாக்கணும்னா அவங்ககிட்ட கன்று ஆல்ரெடி இருக்கும். பிகாஸ் அவன் வெஸ்டர்ன் கல்ச்சரில். ஸோ ஆல்ரெடி அவன் வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ம டெக்னாலஜி வைஸ் நம்மளோட ஃபார்வர்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட கன்லாம் இருந்துச்சு. நம்ம ஒன்றும் ஸ்குவாடில் தான் இருந்தோம். அது இல்லாமல் நம்ம ஆளுங்க எப்போவுமே வந்து என்ன தான் துரோகம் பண்ணால் எது பண்ணாலும் சரி கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து கொஞ்சம் சண்டை போடுவாங்க மோஸ்ட்லி. அண்ட் இவங்க வந்து இவன் எப்போவுமே சண்டைக்கே போக மாட்டான். சண்டை தூண்டி விடுறது முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டில் வரும். அதுக்கப்புறம் இவங்க காலி பண்ணிடுவாங்க. ஸோ பேசிக்காக இவங்க இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பேட்டில் ஆஃப் இது மாதிரி பேட்டில்ஸ் பிளாஸே பக்ஸெல்லாம் நடக்கும் போது நிறைய சோல்ஜர்ஸ் கொண்டு வராங்க. சோல்ஜர்ஸ் இறப்பாங்க. நிறைய கன்ஸ் ஆர்ட்லரி இதெல்லாம் வாங்கும்போது செலவாகும் இல்லையா. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணுறான். இதெல்லாம் நீ தான் கொடுக்கணும் எனக்கு அப்படின்றதுக்காக கொண்டு வராங்க. இவர்கிட்டே கொடுத்து 5 lakhs நினச்சி பாருங்க. அந்த காலத்தில் 5 lakh every month you have to pay. Insane, man. Okay. So company wanted more money to finance its wars and meet the demand of trade and in other expenses. It wanted more territories and more revenues. By the time Mir Jafar died in 1765, the mood of the company had changed. Having failed to work with the puppet Nawabs, Clive declared, we must intend to become the Nawabs ourselves. Finally, in 1765, the Mughal emperor appointed the company as the Diwan of the province of the Bengal. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இது மிர் ஜாஃபர் வந்து செத்து போயிட்டாருங்க. இயற்கை மரணம் அடைஞ்சிருக்கார் போல். செத்து போயிட்ட பிறகு 1765 வந்து முகல் எம்பரர் வந்து அப்பாயிண்ட் கம்பெனி திவான் ஆஃப் ப்ரொவின்சஸ் ஆஃப் பெங்கால். அப்போ எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பானுங்க பாருங்க இவங்க. ஸோ அது இல்லாமல் இவனுக்கு வந்து ஒரு முடிவு பண்ணிட்டானுங்க. என்னென்னா எவ்வளோ நாள் தான் ஒரு பப்பட் ரூலர் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்காது. நம்மளே ஒரு ரூலர் ஆகிடுவோம். நம்மளே அவனுக்கு கேள்வி கேட்காது. அந்த இடத்துக்கு போயிட்டால் நம்ம போய் மாற்றுவோம் அப்படின்ட்டு சினிமா பட ரேஞ்சுக்கு வந்து இவங்க பண்ணியிருக்காங்க பிளான் பண்ணி. ஸோ ஓகே, ஸோ த திவானி allowed the company to use the vast revenue resources of Bengal and solved major major problems that company had earlier faced. From the early 18th century, it traded with India and expanded, but it had to buy most of the goods in India with the gold and silver imported from Britain. This was because at the time Britain had no goods to sell in India. The outflow of gold from இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பாருங்கள், மறுபடியும் ரீட் பண்ணுறது நான். This solved a major problem. எதுனா in 1765 Mughal emperor appointed the company as a Diwan of provinces of Bengal. டிமான் ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. திவான்னா கிட்டத்தட்ட அவர் தான் வந்து என்ன சொல்கிறது ரெவன்யூலாம் கலெக்ட் பண்ணுவார். கிட்டத்தட்ட ஜமீன்தாரி ரேஞ்சுக்கு ஒரு கொடுத்துட்டாங்க. முகல் எம்பரர் கொடுத்துட்டாங்க. The Diwani allowed the company to use the vast revenue resources of Bengal. This solved a major problem that company had earlier faced. From the early 18th century, its trade with India had expanded, but it had to buy most of the goods in India with the gold, silver imported from Britain. This was because at the time Britain had no goods to sell in India. ஸோ அவனுடைய தேவைக்கான காசு எல்லாமே அவன் என்ன பண்ணான்னா இங்கே செலவழிக்க தான் இருந்தது. ஏன்னா அவங்ககிட்ட செல் பண்ண எதுவுமே இல்லை. செல் பண்ண இருந்தால் தான் இன்கம் வரும். எக்ஸ்பென்சஸ் மட்டுமே இங்கே செல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது இல்லாமல் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா த அவுட்லோ ஆஃப் கோல்டு ஃப்ரம் பிரிட்டன் slowed after the Battle of Plassey and entirely stopped after the assumption of Diwani. Now revenue from India could finance company expenses. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க திவானி ரைட்ஸ் வாங்கி இவங்களே டாக்ஸி ரெவென்யூ இதெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டன்லேருந்து வர இவங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் காசெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களால இங்கேயே காசு வந்து உருவாக்க முடியுது இல்லையா. இவங்க செலவை இங்கேயே பார்த்துப்பாங்க. ஸோ இமேஜின் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ₹1 இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. லேண்டு ஃப்ரீ, லேபர் ஃப்ரீ. ஆனால் வந்து அதுக்கெல்லாம் நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணால் கூட நீங்கள் அவங்ககிட்டே காசு அவங்ககிட்டே கொடுத்துடலாம். அப்போ பார்த்துங்க எவ்வளோ இன்கம் இருந்திருக்கும், எவ்வளோ எக்ஸ்ப்ளோரேஷன் நடந்திருக்கும்ன்ட்டு. The revenue could be used to purchase a cotton, silk textiles in India and maintain the company troops, meet the cost of building the company fort and offices at Calcutta. ஸோ இவங்ககிட்ட காசு வாங்கி இவங்களுக்கே வந்து கோட்டை கட்டி தருவாங்க.
அதாவது அவங்களுக்கு கட்டுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து சில்க் வாங்குவாங்க, காட்டன் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க வேறு. ஸோ இது நம்ம ஸ்லோவாக பார்ப்போம். கம்பெனி அஃபிஷியல்ஸ் பிகம் நபூப்ஸ். ஸோ இது what it means to Nawabs? It meant, of course, that the company acquired a more power and authority, but it also means something else. Each company servant began to have a vision of living like a Nawab. See, நம்ம நவாப்லாம் யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும், நம்ம முகல் ரூலர்ஸ்லாம் ரொம்ப லக்ஸுரியாக வாழ்வாங்க. அவங்களுடைய ஃபுட்டுலேருந்து அவங்க போடுற ட்ரெஸ்ஸிங்ஸ்லேருந்து இந்த மாதிரி ரசித்து வாழக்கூடியவர்கள் தான். அனுபவிச்சு செம்மையாக வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு நம்மளும் அது மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். After the Battle of Plassey, the actual Nawab of Bengal were forced to give land and vast sums of money or personal gifts to company officials. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நவாபை போய் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எனக்கு லேண்டு கொடு, நான் வந்து ஒரு கம்பெனி வைக்கணும், எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடு, எனக்கு கிஃப்டாக கொடு, நீ எனக்கு கிஃப்ட்டு கொடு அப்படின்ட்டு கேட்குறாங்க. Robert Clive had himself amazed a fortune in India. He had come to Madras, now Chennai, from England in 1743. எப்போ வந்திருக்காரு? 1743 at the age of 18. When in 1767 he left India, his Indian fortune was worth of 4,108 pounds. பவுண்ட்ஸ்னால் பார்த்துக்கோங்க, இப்போ வந்து வெறும் 100 பவுண்டை வச்சுக்கோங்க. 100 பவுண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 வரும். 100 ரூபீஸ் நம்ம பவுண்ட்ஸ் இனி ரேட்டுக்கு வேல்யூவேட் பண்ணால். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, நம்ம நாடு எப்படிலாம் கஷ்டப்பட்டுச்சு, நம்ம நாட்டு மக்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க, அதனால் இந்த இதில் இருக்க தெரியுது. பட் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவ்வளோ வெல்த்தியாக இருந்திருக்காங்க, அவ்வளோ நம்மக்கிட்ட இருந்திருக்கிற நிறைய ரிசோர்ஸஸ் வந்து இவங்க கொண்டு போயிருக்காங்க. அது தாண்டி இவங்க வந்து எதுக்காக வந்தாங்க? ட்ரேடு வந்தாங்க, பொலிட்டிக்கல் அஃபேர்ஸில் இன்டர்வியர் ஆனாங்க, ட்ரேட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு பேட்டில் வரையும் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த கட்டம் என்ன பார்ப்போம். When he was appointed as governor of Bengal in 1764, he was asked to remove corruption in company administration. அவரே ஒரு 4 லட்சம் பவுண்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காப்புல. ஆனால் அவரையே வந்து ஒரு கமிஷன் போட்டு நீ கரப்ஷனை ரிமூவ் பண்ணி கம்பெனியில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் he was himself a cross examined in 1772. ஸோ அவரை இடம் போட்டு அவருக்கே ஒரு கமிஷன் வச்சுருக்காங்க 1772. பட் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். anyhow, sorry, I think the system is very slow. I'm sorry for interruption. Okay, ஸோ 1772 அவரே வந்து ஒரு போட்டாங்க, which was suspicious of this vast wealth, although he was acquitted and committed a suicide in 1774. However, not all company officials succeeded in making money like Clive. Many died in early death of India due to disease and war, and it would not be right to regard all of them as a corrupt and dishonest. Many of them came from a humble background, and their most desire was to own through India and return to Britain and comfortable lives. Those who managed to return with the wealth and led a flashy lives and flaunted their rich, they were called Nabobs, an English version of Indian word Nawab, and they were often seen as upstarts and social clumpers and British society and which அவர் வந்து அவர் மேலே கமிஷன் வச்சது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் இது இம்பார்ட்டன்ட் இதில் என்ன பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கிளைவ் மாதிரி நிறைய பணம் சுரண்டு போனவங்களை தாண்டி சில பேர் இறந்து போயிருக்காங்க ஏன்னா டிசீஸ்னால. சில பேர் வந்து உண்மையாகவே வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. அண்ட் அது தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதுக்காக இவங்க வந்து எப்படின்னா, இப்போ நம்ம போய் அப்ராடில் எப்படி வேலை செய்கிறோம், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து வந்து ஒரு ஃப்ளாஷி லைஃப் தானே, ஒரு காரு, ஒரு வீடு, பயங்கரமாக செட்டில் ஆகுது. சேம் வே அவங்களுக்கும் அந்த மாதிரி இது இருக்குது. நம்ம போய் இந்த கம்பெனியில் ஏர்ன் பண்ணி வந்துட்டு செட்டில் ஆகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய தாட்டாக இருந்திருக்கு. கம்பெனி ரூல் எக்ஸ்பான்ஸ். If we analyze the process of annexation of Indian state by the East India Company from 1757 to 1857, certain key aspects emerged. Company rarely launched a direct military attack on an unknown territory. Instead, it used a variety of political, economic, diplomatic methods to extend its influence before the annexation and Indian kingdom. அதாவது என்னென்னா, அவங்க நேராக போய் ஆகிட்டு சண்டையே போட மாட்டாங்க தெரியாதவங்கிட்ட.
அவங்க வந்து பொலிட்டிக்கலாக மூவ் பண்ணுவாங்க, அப்புறம் எக்கனாமிக்கலாக பண்ணுவாங்க, டிப்ளமேட்டிக்காக பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கரண்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா சைனாவை வந்து ஒரு டெரிட்டரி பிடிக்கணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாகிஸ்தான் இல்லை ஸ்ரீலங்கா பண்ணுறாங்களே, அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா சைனா திஸ் காமன் செய்யணும். சைனா போய்ட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, வாலண்டியரியாக போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. பாகிஸ்தான்கிட்ட ரோடு போட்டு தரேன், ஸ்ரீலங்கன் கிட்டே போய்ட்டு நான் இந்த இடத்துல ஒன்று பேஸ் வச்சு தரேன், அது மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் காசுலாம் கொடுப்பாங்க, நீ வந்து இதில் பண்ணு அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இதில் லோன் தான், ஆனால் லோன் திருப்பி பே பண்ண முடியும் அவனுக்கும் தெரியும் நம்மளால் பே பண்ண முடியாதுன்ட்டு. இது சைனாவுக்கும் தெரியும். ஸோ என்ன பண்ணுவாங்க சைனானா, லோன் பே பண்ண முடியாதா, அப்போது வந்து சரி இங்கே நான் பேஸ் வச்சுக்கிறேன், மிலிட்ரி பேஸு, இந்த இடத்த நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், அந்த ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், அப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பிரிட்டிஷ் வந்து அப்போ பண்ணாங்க, பல ஆண்டு காலத்துக்கு முன்னாடி. ஸோ திஸ் இஸ் ஹவ் எல்லா டைமுமே வந்து நாட்டில் இருக்கிற எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கு தான் ஹிஸ்ட்ரி ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ப்ரெசன்ஸ் நிறைய விட நல்லா கம்பேர் பண்ண முடியும் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா. இப்போ பாருங்கள், அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்களோ அதான் இப்போ சைனாவுடைய ஐடியாலஜி அப்படி தான் இருக்கும். சைனா வந்து பாகிஸ்தானுக்கு அதான் பண்ணுறாங்க, ஸ்ரீலங்கானுக்கு அதான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க யாராவது ஹெல்ப் பண்ண வரதே வந்து இட்ஸ் நாட் ஹெல்பிங் டெண்டன்சி. அதை வந்து நம்ம ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பண்ணக்கூடிய சில வேலைகள். ஓகே, let's start. So after the Battle of Buxar 1764, the company appointed a resident in Indian state. They were political or commercial agents, and their job was to serve and further the interest of the company. So Battle of Buxar அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்பெனி ஒரு இந்தியன் ஸ்டேட்டில் வந்து ஒவ்வொரு ரெசிடெண்ட்டை வந்து தங்க வைக்கிறாங்க. என்னென்னா ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு கமர்ஷியல் ஏஜென்ட்டை வந்து தங்க வைக்கிறாங்க. Through the resistance, the company officials began interfering in the internal affairs of the Indian state. அது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய அவையில் வந்து ஒரு நபரை வச்சுட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு கெஸ்ட்டு மாதிரி கொண்டு வந்து, ஒரு கெஸ்ட்டு என்ன கிடையாது, ஈஸி ஸ்பை மாதிரி. இது இப்படியே இல்லை, நான் வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு இமேஜினேஷன் பவர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இருக்கும் இல்லையா, டெவலப் ஆகி, அதுக்காக சொல்கிறது தான். இதை போய் அப்படியே தான் வந்து யூபிஎஸ்சியில் எழுதக்கூடாது, அப்படியே எழுத மாட்டிங்க சின்சியர். அந்த ஸ்டேஜ் வரும்போது பிகினராக இருக்கும்போது இப்படி பண்ணால் புரியும், அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ வந்து அங்கே போய்ட்டு வச்சுட்டு இன்டர்னல் அஃபேர்ஸ் சும்மா அப்படி சொல்லி விடுவோமே அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதாவது பொலிட்டிக்கலில் ஏதாவது வரும்போது, இல்லை வந்து எக்கனாமியாக வரும்போது, இல்லை 2 பேருக்கும் அங்கே போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் கேஸஸ் தான் நடக்கும். 2 ரூலர் எவனா அடிச்சுட்டு இருப்பான், ஏதாவது ஒரு நவாப் முகல் ரூலர்ஸ் வந்து அடிச்சிருப்பான், இல்லை இந்தியன் ராஜ்புத் வந்து ஏதாவது அடிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியன் ரூலர்ஸ் வந்து அடிச்சுட்டு இருக்கும்போது லைட்டாக சீண்டி விடுறது, லைட்டாக பண்ணிவிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. போயிட்டோடனே இவங்களே அடிச்சுட்டு இவங்க போய் டாய்லெட் ஓரமாக வந்துடுவாங்க, ஓரமாக உட்காந்துருவாங்க, இவங்க போய் உட்காந்துருவாங்க, பிரிட்டிஷ் போய். ஸோ மோஸ்ட்லி இதான் நடக்கும். ஃபைன். Though the residents company officials began interfering in the internal affairs of Indian state, they tried to decide who was to be the successor to the throne and who was to be appointed in an administrative post. Sometimes the company forced the states into a subsidiary alliance. According to the terms of this alliance, Indian rulers were not allowed to have their independent armed force. They were to be protected by the company. நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி, இது வந்து ஒரு பேஸ் புக்னால இல்லை இருக்க சில கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் இதெல்லாம் டெப்த்தாக வந்து நம்ம அப்கமிங் ஸ்டாண்டர்ட்ஸில் தான் வரும், சரிங்களா. சப்சிடியரி அலைன்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். சப்சிடியரி அலைன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு வந்து நான் வந்து ஆர்மி பாதுகாப்பு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட எதுனா மற்ற அரசர்கள்லாம் உன்னை வந்து காப்பாற்ற நான் வந்து உனக்கு ஒரு ஆர்மி வச்சு தரேன், இதெல்லாம் பண்ணுறேன். ஆனால் வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னா, என்னுடைய அஃபிஷியல்ஸ் ஒருத்தரை உன்னுடைய அவையில் வச்சுக்கணும். 2வது எக்ஸ்பென்சஸ்லாம் நீ தான் பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அது தவிர்த்து உனக்கும் எனக்கும் உனக்கு ஏதாவது ஒரு எதிரி நாட்டு மன்னனோட பிரச்சனை வந்தால் நான் படம் எடுத்துகிட்டு வருவேன், எனக்கும் தேவைப்படுமா நான் யூஸ் பண்ணிக்கணும். அது தவிர்த்து நீ என்ன கேட்காம எந்த ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷனும் எடுக்கக்கூடாது. இது மாதிரி நிறைய சில கண்டிஷன்ஸ் இருக்காங்க, முக்கியமான கண்டிஷன்ஸ் இதெல்லாம். அதான் சப்சிடியரி அலைன்ஸ்னால். ஓகே, சில பேர் கேட்பீங்க இந்த மாதிரி பாக்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்ட்டு. சும்மா வாசிங்க, தப்பு இல்லை. ஏன்னா 8th ஸ்டாண்டர்டுக்கு வந்து சும்மா ஃபன் ஃபேக்ட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 8th ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இருக்காதுங்க, கண்டென்ட் ரொம்ப பெருசாகவே இருக்கும். சும்மா படித்து வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் எதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக ஒரு கதை பார்க்கும்போது உங்களுக்கு கதையாக படிக்கும்போது நல்ல ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அதில் எது இம்பார்ட்டன்றத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட இதை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சும்மா வாசிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். Okay, had to pay for the subsidiary forces that the company was supposed to maintain for the purpose of this production. ஸோ இந்தியன் ரூலர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து சப்சிடியரி வந்து ஃபோர்ஸஸ் வந்து மெயின்டைன் பண்ணணுன்ற.
அடுத்து வந்து that the company was supposed to maintain for the purpose of this production. If the Indian rulers failed to make the payment, then part of the territory was taken away as a penalty. அதாவது நான் சொன்னாலே ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், நீங்கள் சப்சிடி அலைன்ஸ்னால் நீ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் தரணும். நீ அமௌண்ட் தர என்னால் முடியல, வசதி இல்லைங்க, ரெவன்யூ இல்லைங்க அப்படின்னா பரவாயில்ல, ஒரு டெரிட்டரி கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. For example, when Richard Wellesley was the Governor General 1798 to 1805, the Nawab of Awadh was forced to give their half of the territory to the company in 1801, as he failed to pay the subsidiary forces. Hyderabad was also forced to cede the territory on similar grounds. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா போக 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 ஒரு பாலிசி கொண்டு வருவாங்க, எப்படியாவது இவங்ககிட்ட வாங்கணுன்ற ஒரு பாலிசி கொண்டு வந்து இப்போது சப்சிடி ரிலையன்ஸு, இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா டாக்டர் ஆஃப் லேப்ஸு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய விஷயம் கொண்டு வந்து ஒன்று ஒன்றா ஒரு இடத்த இப்படியெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு தான் இவங்களோட மொத்த ஐடியாலஜியுமே அதை வச்சு வாங்கிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு கவர்னர் பண்ணுவார், யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். என்னென்ன இப்போ சப்சிடி ரிலையன்ஸ் தான் என்னென்னலாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் இப்படி கேட்கலாம், என்ன கேட்கலான்னா இப்போ வந்து ஃபாரின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்தியா அந்த ரூலர்கிட்ட இருக்கணுமா வேண்டாமா, இருக்க தேவையில்லை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தப்பு. ஒரு ஃபாரின் ரெசிடென்ஸ் வந்து ஒரு மெம்பராக அவங்களுடைய அவையில் வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். அவங்க வச்சுக்கணும்னு ரூல் வச்சுருக்கான், ஓகேவா? ஸோ அது மாதிரி Tipu Sultan, the Tiger of Mysore. The company resorted to directly military confrontation when it saw a threat to its political or economic interests. This can be illustrated with the case of southern Indian state of Mysore. So, Tipu Sultan பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மைசூர் ரீஜன், இவ்வளோ நேரம் பெங்கால் ரீஜனில் இருந்தோம், இப்போ நேராக மைசூருக்கு வந்துருக்கோம். Mysore had grown its strength under the leadership of powerful rulers like Hyder Ali. Ruled from 1761 to 1782, and his famous son Tipu Sultan ruled from 1780 to 1799. Mysore controlled the profitable trade of the Malabar coast, where the company purchased the pepper and cardamom. In 1785, Tipu Sultan stopped the export of sandalwood, pepper and cardamom through the ports of his kingdom and disallowed the local merchants from trading with the company. He also established a close relationship with the French in India and modernized his army with their help. ஸோ திப்பு சுல்தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க மலபார் கோஸ்ட்டில் தான் இருப்பாங்க. மைசூர் பக்கத்தில் தான் மலபார் கோஸ்ட் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ், ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து நல்ல ஸ்பைசஸ்லாம் க்ரோ ஆகும், இதை வச்சு ஒரு ட்ரேட்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. பிரிட்டிஷோடைய இது வந்து அவருக்கு பிடிக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஞ்சோட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இந்த பாருங்கள் இந்த பிக்சராக தான் ஃப்ரெஞ்சோட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ இருந்துட்டு அவங்க வந்து டெக்னாலஜி வந்து இது பண்ணுவார். நீங்கள் மியூசியமில் கூட போய் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் பீரங்கி பண்ணது, அதை வந்து அவர் வாரில் பயன்படுத்தினதுலாம் இருக்கும். தமிழ்நாடு மியூசியம்ஸில் போய் பாருங்கள். ஓகே, the British were furious. They saw Hyder and Tipu as ambitious, arrogant and dangerous. ஸோ இவங்களுக்கு கேள்வி கேட்டாலே பிடிக்காது. கேள்வி கேட்கறது கூட பரவாயில்ல, அதை வந்து பொலிட்டிக்கலாக சதி பண்ணி தான் பண்ணிவிடுவாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வேற போய் இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களே, அது சுத்தமாக இவங்களுக்கு பிடிக்கல. அதை தாண்டி இவங்க வந்து மாடர்னைஸ் பண்ணுறாங்க பாருங்கள், வார் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம், ஆர்டிலரிஸ்லாம், இதை வந்து சுத்தமாக இவங்களுக்கு பிடிக்கல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ரூலர்ஸ் ஹூ ஹேட் டு பி கண்ட்ரோல் அண்ட் க்ரஷ்டு, இது மாதிரி ரூலர்லாம் நசுக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ 4 wars were fought. கிட்டத்தட்ட 4 வாருங்க. முன்னாடி பேட்டில் சொன்னேன், இப்போ வார் சொல்கிறேன். ஏன்னா இது முடிவே எல்லாம் போயிட்டுருக்கு, எண்டு காடே கிடையாது, அதனால வார். ஓகே, ஸோ 4 wars were fought. The Mysore 1767 to 69, 1780 to 84, 1790 to 92 and 1799. ஒன்லி இந்த லாஸ்ட். கிட்டத்தட்ட இந்த வார் பாருங்கள், இது ஒரு 3 வருஷம் இருக்கா, அது ஒரு 4 வருஷம் இருக்குது. 2வது வார், 3வது வார் பார்த்திங்கன்னா 2 வருஷம், லாஸ்ட் வார் ஒரு 2 இருக்குது. இந்த வார் எல்லாமே முடிஞ்சிருக்காது, யார் வெற்றி தோல்வி கண்டுலாம் முடிஞ்சிருக்காது. அவன் ஒரு அக்ரிமெண்ட் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ ஒன்லி இந்த லாஸ்ட் பேட்டில் ஆஃப் செரிங்கப்பட்டினம் டிட் த கம்பெனி அல்டிமேட்லி வின் அ விக்டரி. கம்பெனி அப்போ தான் வின் பண்ணிட்டாங்க. திப்பு சுல்தான் வாஸ் கில்ட் டிஃபெண்டிங் இஸ் கேபிட்டல் செரிங்கப்பட்டினம். Mysore was the placed under the former ruling dynasty of Udayas and subsidiary alliance was imposed in the state. அதாவது வந்து உடையார்கிட்டே மறுபடியும் எடுத்து போயிட்டு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்கன்னா, மைசூர் டைனாசிட்டியை கொடுத்துட்டு அவங்ககிட்ட என்ன பண்ணாங்கன்னா சப்சிடியரி அலைன்ஸை போட்டுவிட்டாங்க. ஸோ உடையார்கிட்ட வந்து இதை கொடுத்துட்டு, ஏன்னா அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க, அதனால் அவங்க இதை கொடுத்துட்டாங்க. திருப்பி கொடுத்துட்டு அவங்கள சப்சிடியரி அலைன்ஸ்னு சொல்லிட்டாங்க. வார் வித் மராத்தாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை பார்ட் 2ல் பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரையும் இப்போது இந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் போகலாம். இல்லை இந்த ஒரு ஃபுல் சாப்டர் நீங்கள் வந்து ஒரு நோட்ஸாக இருந்தால், ஒரு பிபிடியாக இருந்தாலே பெட்டர் தான். இதுமாதிரி ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் படிக்கணும் அவசியம் இல்லை.
தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ part 2 இஸ் ஆன் த வே அண்ட் ஹாப்பி ஸ்டடிங் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனி கமெண்ட்ஸ் இல்லை எனி சஜஷன்ஸ் இருந்தால் தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஸ்டடி அண்ட் க்ரோ டுகெதர்.